வணக்கம். நம்ம இந்த 9ஆம் வகுப்புடைய தொடர்ச்சியான அளவில் சார்ந்த கணக்கில் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். எல்லாம் ரைட். ஸோ இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள். ஸோ அந்தமாரி கணக்கில் தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இரு சமபக்க முக்கோணத்தை வச்சு ஓகேங்களா, அதோட பரப்பு இல்லை அதை சமப்படுத்துறதுக்கூடிய தகவல் நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அதை எப்படி போகிறோன்ற பாருங்கள். ஒரு இரு சமபக்க முக்கோணம், இந்த வார்த்தையில் ஞாபகம் வச்சுக்கணும். இரு சமபக்க முக்கோண வடிவில் உள்ள ஒரு விளம்பர பலகையின் சுற்றளவு ஓகேங்களா, ரைட். சுற்றளவு முக்கோணம் அப்படின்னாவே 3 பக்கம் இருக்கும். அதில் சுற்றளவு 36, ரைட். 36 மீட்டர். அதன் ஒவ்வொரு சமபக்கத்தின் நீளம், சமபக்கம்னா எத்தனை சமபக்கம் இருக்கும்? 2 சமபக்கம் இருக்கும் ஓகேங்களா, ரைட். அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சமபக்கத்தின் நீளம் ஓகேவா 13 மீட்டர் ஆகும். அதற்கு வர்ணம் பூச சதுர மீட்டருக்கு 17.50 பைசா வீதம் ஆகும் செலவை காண்க, ரைட். அவ்வளோதான் விஷயம். ஸோ நமக்கான விஷயம் என்ன? இரு சமபக்க முக்கோணம். அப்போ நல்லா நாம வச்சுங்க, இரு சமபக்க முக்கோணம். ஸோ இப்போ இந்த பக்கம் சமமாக இருக்கும் சரிங்களா, ரைட். அவன் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? ஒவ்வொரு சமபக்கத்தினுடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னா 13. அப்போ இங்கே 13, இங்கே எவ்வளோ தான்? 13, ரைட். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், முக்கோணத்துடைய சுற்றளவு கொடுத்துருக்கான். முக்கோணத்துடைய சுற்றளவு எவ்வளவு? 36. சுற்றளவும் என்னன்னு தெரியும். இங்கே எல்லாத்தையும் இப்படி சுற்றி வந்தால் தான் சுற்றளவு. ஸோ அப்போ 36ல் இங்கே ஒரு 13 போச்சு, இங்கே ஒரு 13 போச்சு, மொத்தம் 26 போயிடுச்சு. அப்போ மீதி இந்த பக்கம் என்னவாக இருக்கும்? 10ன்னு இருக்கும். என்ன இருக்கும்? 10. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ முக்கோணத்தின் பரப்பு நம்ம இப்போ கண்டிப்பாக யார் வர மாட்டாங்க அப்படின்னா பித்தாகரஸ் வர மாட்டார். இது கண்டிப்பாக செங்கோண முக்கோணம் கிடையாது. அப்போ யார் தான் வர போகிறாப்புல? ஹெரான் தான் வர போகிறாப்புல, ரைட்டு. ஹெரான் என்ன சொல்லியிருப்பாரு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பக்கத்தில் 3 பக்கத்தையும் கூட்டி பாதியை எழுதிக்கிங்க. 13, 13, 10. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா மொத்தம் 36 வரும். ஸோ 36ல் பாதி ஓகேவா. அப்படி என்ன சொன்ன விஷயம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஹெரான் என்ன சொல்லியிருப்பார்? ஆஃபு ஓகேவா நீடடு. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், 18 ஓகேவா, 18 2 தான் எவ்வளோ? 36. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 18. இதுக்கப்புறம் எல்லாமே என்ன அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, நீடடு. எல்லாம் என்னது? நீடடு. முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ 18க்கு 13 இருக்குது. அப்போ நீடடு எவ்வளவு? 5 ஓகேங்களா. இங்கேயும் எவ்வளோ தான்? 5. இங்கே எவ்வளவு? 8. அவ்வளோதான், கணக்கு முடிச்சிட்டோம் ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ நமக்கு யாருக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாருக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்பேன்? எந்த ஏரியாவுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்பாங்கன்னா இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் ரூட், அதாவது ஆஃபு நீடட். ஸோ அப்போ இதுக்கு தான் ஸ்கொயர் ரூட் எடுப்பாங்க. அவ்வளோதான், கணக்கை முடிச்சிட்டோம். பாருங்கள், 18 5 × 5 × 8 ஓகேவா. ஸோ அப்போ தெரியும், நம்ம டபுள்ஸாக இருந்தால் ஒன்ஸ் நம்ம எழுதிடுவோம். ஸோ ஒன்ஸ் ஆன்சர் எழுதிடுவோம். இப்போ இங்கே பாருங்கள், என்ன எழுதுவோம் அப்படின்னா 9 2 18 ஓகே. 9 2 18. இங்கே நமக்கு தெரியும், இங்கே என்ன இருக்குது? 8 இருக்குது, ரைட். ஸோ அப்போ நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ அப்போ 9 ஓகே. 9 9ஓட ஸ்கொயர் ரூட் யார்? 3, ரைட். ஸோ மீதி இருக்கிறது யார்? 2 8. ஸோ 8 2 எவ்வளவு? 16. ஸோ 16ஓட ஸ்கொயர் ரூட் யார்? 4 நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், 3 12 ஓகேவா. 12 5 பெருக்குன்னா எவ்வளவு? 12 5 60. ஸோ 60 சதுர மீட்டர். ஸோ அப்போ முக்கோணத்துடைய பரப்பு எவ்வளோ அப்படின்னா, இந்த முக்கோணத்துடைய பரப்பு எவ்வளோ அப்படின்னா 60 சதுர மீட்டர், ரைட். இங்கே வேறு ஏதோ சொல்லியிருக்காங்களே, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாப்புல? 17 ரூபா 50 பைசா, ரைட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 60 சதுர மீட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ மொத்த செலவை நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேங்களா. மொத்த செலவை நான் கண்டுபிடிக்க போகிறேன். 60ஐயும் 17.50 பைசாவையும் பெருக்க போகிறேன் ஓகேங்களா, ரைட். இது எப்படி ஈஸியாக பெருக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 6ஐயும் 17.5ஐயும் பெருக்கிங்க. பெருக்கி வரக்கூடிய ஆன்சரோட 2 0 சேர்த்துங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்பரை மட்டும் தனியாக எடுத்துங்க. என்னென்னா 17, அதாவது 175ஐயும் 6ஐயும் பெருக்குங்க. 5 6 30 3 7 6 42ங்களா, 42 45 மீதி 4 ஓகேவா. 1 6 6 ஓகே. 6 4 10, ரைட். ஸோ அப்போ நம்பர்ஸாக போடும்போது நமக்கு என்னது? இதுதான் 1050 ஓகே. 2 0 சேர்த்துக்குவீங்க, ரைட். இப்போ பாருங்கள், எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும்? 2 ஸ்தானம். ஸோ அவ்வளோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனீங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 1050 ரூபாய் ஓகேங்களா, ரைட். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஓகேவா. ஸோ
ஸோ ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த கணக்கு முக்கியமானது. இரு சமபக்க முக்கோணம். சரிங்களா? ரைட், அவ்வளோதான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.